السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சென்ற 2 தினங்களுக்கு முன்னால் நாம் வாலிபர்களுடைய சிறப்பை பற்றி பார்த்தோம். இன்றும் அதே தொடரிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த 114 சூறாக்களிலும் சூரத்துல் கஹஃப் என்ற ஒரு சூறா இருக்கின்றது. அந்த சூரத்துல் கஹஃப் என்ற சூறாவிலே ஒரு சில வாலிபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் பேசுகின்றான். குகைவாசிகள், அதாவது குகையில் இருந்த 7 வாலிபர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ஏன் இவைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல வேண்டும்? லைப்ரத்தல் லிஉலில் அல்பாப், இது மக்களுக்கு படிப்பினைக்காக, எதிர்வரக்கூடிய சமூகங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டித்தான் இவ்வாறான உபமானங்கள், இவ்வாறான சம்பவங்கள் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான். அந்த 7 வாலிபர்களையும் சூரத்துல் கஹ்ஃப்ல அழகான முறையில் அவர்களுக்கு என்ன விமோசனம் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள், கண்ணியத்துக்குரியவர்களே, ஈசா நபியுடைய காலத்துக்கு பிந்தைய காலம், அதாவது நபியின் காலத்துக்கு 75 வருடங்களுக்கு முன்னால், அதாவது 384 வருடங்களுக்கு முன்னர். காரணம் 380 வருடம் என்று சொல்வதற்கு காரணம், 309 வருடம் இறைவன் அவர்களை உறங்க வைத்தான். அந்த காலத்திலே உள்ளவர்கள் தான் இந்த 7 வாலிபர்களும். இந்த 7 வாலிபர்களையும் தான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லுகின்றான். அவர்கள் செய்த வேலை என்ன, அவர்கள் செய்த சேவை என்ன, அவர்களை ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்ல வேண்டும்? அவர்கள் 7 வாலிபர்களையும் ரோமுடைய சாம்ராஜ்யத்திற்கு கீழால் இருக்கக்கூடிய சோஸ் என்ற பகுதியை தக்யானோஸ் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய நோக்கம் என்னவென்றால், அவனுடைய ஆசை என்னவென்றால், அந்த நாட்டின் கடவுளை வணங்குமாறு எல்லா அந்த கிராமத்து அந்த பகுதி மக்களையும் வற்புறுத்துகின்றான். ஒரு நாள் திருவிழா ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஆடு மாடுகள் குர்பானி கொடுக்கப்படுகின்றது. அரசனின் கட்டளை என்னவென்றால், அந்த தக்யானோஸ் என்று சொல்லக்கூடிய அரசனின் கட்டளை என்னவென்றால், எல்லா மக்களும், ஊரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். எல்லோரும் கலந்து கொண்டார்கள். ஆனால் 7 வாலிபர்களை தவிர அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் மறுத்து விட்டார்கள். இந்த 7 பேரும் ஓரிடத்தில் சந்திக்கின்றார்கள். இந்த 7 பேர் யார் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும் செல்வந்தர்களுடைய மக்கள், பெரும் செல்வந்தர்களுடைய பிள்ளைகள், பெரும் செல்வந்தர்களுடைய வாலிப மக்கள். இவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள், ஈமானில் பற்றாக இருந்தார்கள். இந்த 7 வாலிபர்களும் சந்தித்துக் கொள்கின்றார்கள். இந்த ஊரில் இருந்தால் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊரில் இருந்தால் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க முடியாது, நாம் இந்த ஊரை விட்டு புறப்படுவோம் என்று சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, முடிவு செய்யப்படுகின்றது. அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது, நடந்து போய்கொண்டிருக்கும் போது களைப்பு ஏற்படும் தானே. அந்த களைப்புக்காக ஓரிடத்தில் இளைப்பாறுகின்றார்கள். கொஞ்சம் தூங்கிக் கொள்ளலாம் என்று தூங்குகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் 309 வருடங்கள் அவர்களை பற்றி அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் 309 வருடம் தூங்க வைத்தோம் என்பதாக. ஆனால் அவர்களுக்கு தெரியாது எத்தனை வருடம் தூங்கினோம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எழும்புகின்றார்கள், தூங்கி எழுப்பி பேசிக்கொள்கின்றார்கள். நாங்கள் எவ்வளவு நாள் தூங்கினோம், எத்தனை மணித்தியாலம் தூங்கினோம் என்று பேசிக்கொள்கின்றார்கள். யௌமன் ஓபாலயம், ஒரு நாள் இருக்கலாமா, அல்லது ஒரு நாள் அரைவாசி நாள் இருக்கலாமா, அல்லது மணித்தியாலமாக இருக்கலாமா என்று அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். சரி, 309 வருடம் தூங்கி எழுப்பிவிட்டு, கணியத்துக்குரியவர்களே,
பசி. ஒரு வாலிபனை பணம் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதாவது சிறந்த ஒரு சாப்பாட்டை பார்த்து வாங்கி வா என்று. நான் நினைக்கின்றேன் பூசணிக்காய் தான் வாங்கிவிட்டு வந்தார் என்பதாக, அந்த வாலிபர் வாங்கினார் என்பதாக நான் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, பூசணிக்காயை வாங்கிவிட்டு பணத்தை கொடுக்கின்றார் கடை உரிமையாளரிடத்துல. அவர் பார்க்கின்றார், என்னடா இது 300 வருடங்களுக்கு முன்னால் உள்ள பணம், இவர் ஒரு ஜாசூஸாக, இவர் ஒரு உளவாளியாக இருக்கலாமோ என்று நினைத்து மக்களிடத்திலே அவரை பிடித்து கொடுக்கின்றார். இப்படி ஒரு உளவாளி வந்திருக்கின்றார், 300 வருடங்களுக்கு முன்னால உள்ள பணத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த ஜாசூஸ், அந்த உளவாளியை கண்ணியத்துக்குரியவர்களே பிடித்து கொடுக்கும். உளவாளி அல்ல, அந்த வாலிபனை பிடித்து கொடுக்கின்றார்கள். அந்த கிராமத்தில் உள்ள அரசனிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. அந்த அரசன் இந்த சம்பவத்தை படித்திருக்கின்றாரு. ஈமான் உள்ள அரசன் அதுக்கு பிறகு விடயத்தை சொல்லுகின்றார். அந்த 7 வாலிபர்கள் ஒருவராக இருக்கலாமோ என்று சொல்லி அப்படியே அனுப்பி வைக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கின்றான், மௌத்தை ஏற்படுத்துகின்றான். இதுதான் ஈமானிய மௌத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக 309 வருடங்கள் அல்லாஹ் உறங்க வைத்து நல்ல ஒரு சிறந்த ஒரு மௌத்தை அவர்களுக்கு, அந்த 7 வாலிபர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை என்ன? ஏராளமான பாவங்கள் மலிந்து கிடக்கின்ற இந்த காலத்திலே எமது மக்கள் இன்னும் பாவங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சோசியல் மீடியா என்ற பெயர்ல ஏராளமான பாவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சோசியல் மீடியா இருக்கின்றதே, நாம் எதற்கும் பாவிக்கலாம், நல்லதற்கும் பாவிக்கலாம், கெட்டதற்கும் பாவிக்கலாம். சோசியல் மீடியா ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இவைகளை நாங்கள் இரண்டுக்கும் பயன்படுத்தலாம். நல்ல விடயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விடயத்துக்கும் பயன்படுத்தலாம். காதல் என்ற பெயரில் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சோசியல் மீடியாக்கள் நாங்கள் பார்க்கின்றோம். டிக்டாக்ல பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு அனாச்சாரங்கள் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆடைகள் அணிந்த எங்களுடைய சகோதரிகள் எவ்வளவு கேவலமான அருவருப்பான வார்த்தைகளை அந்த டிக்டாக்ல, அந்த ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுகின்றார்கள், பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நீங்கள் மொழியக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீபும் அதீதும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய வாலிப பெண்களே, நீங்கள் பெண்கள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு இஸ்லாமிய பெண், எனக்கு அதாவது எல்லை இருக்கின்றது. அந்த எல்லையை தாண்டி எனக்கு பேச முடியாது, நடக்க முடியாது. நான் இஸ்லாத்தின் வரம்புக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். டிக்டாக்கை பாருங்கள், எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அந்நிய ஆண் வாலிபனோடு. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்நிய ஆண் என்றால் முஸ்லிம் ஒன்றுதான், முஸ்லிம் அல்லாதவர்களும் ஒன்றுதான். முஸ்லிம் அல்லாதவர்களை சொல்லவில்லை நான், முஸ்லிம் வாலிபர்களோடு எத்தனையோ மோசமான வார்த்தைகளை இந்த டிக்டாக்குடைய எப்ல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது நல்லதற்கும் பயன்படுத்தலாம், கெட்டதற்கும் பயன்படுத்தலாம். எனவே உங்களுடைய அதாவது சோசியல் மீடியாக்களை நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்துங்கள். இஸ்லாத்தை எவ்வளவு நல்ல முறையில் சொல்ல முடியுமோ நீங்கள் இஸ்லாத்தை பரப்பிக்கொண்டே பேசிக்கொண்டே இந்த மீடியாக்கள்ல, சோசியல் மீடியாக்கள் இருந்து கொள்ளுங்கள். விபச்சாரத்துக்கு இன்று விபச்சாரத்தை நாடிக்கொண்டு சொல்லுகின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஏ மனிதா, நீ 2000 திரகத்துக்கு நீ விபச்சாரம் செய்வீர் என்றால், விபச்சாரத்தை நாடி தேடி செல்லுவீர் என்றால், உன்னுடைய வீட்டிலே தீனாருக்கு வந்து விபச்சாரம் செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்ற விடயத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, விபச்சாரம் என்ற பாவத்துக்கு நெருங்க கூட வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிகவும் கெட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, விபச்சாரம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய மக்கள், எங்களுடைய அன்பு வாலிபர்கள், வாலிப பெண்கள் இன்று விபச்சாரத்தை நாடி சென்று தேவையற்ற விடயங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஒரு நிமிடம், ஒரு வினாடி இச்சை சகோதரிகளே, ஒரு வினாடி ஆசை, ஒரு வினாடி ஆசைக்காக வேண்டி சென்று வயிற்றிலே கருவை சுமந்த எத்தனையோ வாலிப முஸ்லிம் வாலிப சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். படிக்க 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 என்று சொல்லி கிளாஸ் 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 என்று சொல்லி அந்நிய ஆடவர்களுடைய தொடர்பும் எம்முடைய முஸ்லிம் வாலிப ஆண்களுடைய தொடர்பும் இருந்து இன்று ஹராமான முறையில், கண்ணியத்துக்குரியவர்களே, ஹராமான முறையில இன்று கருவை சுமந்தவர்களாக, பிள்ளை சுமந்தவர்களாக இன்று எத்தனையோ வாலிப பெண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம், 15 நிரம்பிய 2 ஒரு ஆணும் வாலிப பெண்ணும் எங்களுடைய நாட்டில் சில பேசு பொருளாக இருக்கக்கூடிய இன்றைய தினங்கள்ல பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், அந்த விடயம்தான் கண்ணியத்திற்குரியவர்களே, 65வது மாடியிலே ஏறி குதித்த விடயம், குதித்து உயிரை பணயம் செய்து உயிரை அப்படியே மாய்த்து விட்டார்கள். எதற்காக வேண்டி என்று தெரியாது. ஒன்று லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், ஒன்று ஏதாவது ஒன்று அவர்களுக்குள்ளே நடந்திருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, வாலிப பருவத்தை நாங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லித் தருகின்றது. அதாவது, ஒரு கூட்டத்தில் மானக்கேடான காரியம் நடந்தால் தொற்று நோய்கள் பரவும், முன்னோர்கள் அறிந்திராத புதிய புதிய நோய்கள் பரவும் என்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், சொல்லித் தருகின்றார்கள். இன்று பார்க்கின்றோம், நாங்கள் சில வருடங்களுக்கு முன்னால எங்களுடைய நாட்டில் முழு உலகத்திலேயும் கொரோனா வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த கொரோனாவின் மூலமாக மரணித்த சம்பவம் எங்கள் அனைவருடைய கண்களால் நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய காதுகளால் கேட்டோம். அதை கேட்டு நாங்கள் தெரிந்திருக்கின்றோமா? ஏன் பாவங்கள் அதிகரித்தால், ஜினா அதிகரித்தால், மது அதிகரித்தால், இல்லீகல் அஃபேர்ஸ் அதிகரித்தால் நீங்கள் இவ்வாறான தொற்று நோய்களை அவசரமாக எதிர்பாருங்கள் என்பதாக எங்களுக்கு முன்னோர்கள், இஸ்லாமிய இன்டலெக்சுவல் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் பாவங்களை தவிர்க்க வேண்டும். நாங்கள் ஒருத்தியோடு விபச்சாரம் செய்ய போகின்றோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தாயோடு விபச்சாரம் செய்வீர்களா? அல்லது உங்களுடைய மகளோடு, உங்களுடைய சகோதரியோடு நீங்கள் விபச்சாரம் செய்வதை அந்த செயலில் ஈடுபடுவதை விரும்புவீர்களா? இல்லைதானே. நாங்கள் அவனை கொன்று விடுவோம் சகோதரிகளே. என்னுடைய சகோதரியோடு, என்னுடைய தாயோடு, என்னுடைய மகளோடு ஒருவன் விபச்சாரம் செய்வதற்கு வந்துவிட்டால் அவனை கொல்லுவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். அப்படித்தானே அடுத்தவளோடு எங்களுக்கு விபச்சாரம் செய்ய முடியுமா? அடுத்தவனோடு எங்களுக்கு விபச்சாரம் செய்ய முடியுமா? முடியாது சகோதரிகளே. விபச்சாரம் இஸ்லாத்தில் ஹராமான ஒரு விடயம். எனவே ஹராத்துக்கு ஏன் நாங்கள் ஆசைப்பட வேண்டும்? இன்று பாவத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய பலவிதமான எப்கள் வந்திருக்கின்றது. போதை வஸ்துக்களின் பாவனைகள் எங்களுடைய சமூகத்திலே இன்று மலிந்து காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, WHO அதாவது இலங்கையுடைய சுகாதார ஸ்தாபனத்துடைய அறிக்கையின்படி டெய்லி ஒவ்வொரு நாளும் தினமும் 72 மனிதர்கள் இந்த போதை வஸ்துக்கள் பாவிப்பதன் மூலமாக மரணிக்கின்றார்கள் என்ற விடயத்தை எங்களுடைய சுகாதார ஸ்தாபனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த போதை வஸ்து பாவிப்பதில் இலங்கைக்கு 4வது இடம் என்றும் கூட சொல்லுகின்றது. எவ்வளவு கேவலம்! இலங்கை ஒரு குட்டி நாடு, இலங்கை ஒரு சின்ன நாடு சகோதரிகளே. உலகத்திலே 4வது இடம். எங்களுடைய எல்லாமே டவுன். எங்களுடைய எக்கனாமிக் எடுத்துக்கொண்டால் எக்கனாமிக் டவுன், எங்களுடைய எஜுகேஷன் எடுத்துக்கொண்டால் எஜுகேஷன் டவுன், எங்களுடைய ஏனைய விடயங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாமே டவுன். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, போதை வஸ்துக்கள் பாவிப்பதில் 5 இடத்துக்குள்ளே அவர்கள் அங்கம் வகிக்கின்ற, எங்களுடைய நாடு அங்கம் வகிக்கின்றது. கேவலம்!
இவைகளை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்துக்கு மாத்திர முடியாது, போலீஸ் அதிகாரிகளுக்கு மாத்திர முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய பிள்ளையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மாரும் தன்னிடையே தான் பெற்ற பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகளாவிய ரீதியை எடுத்துக்கொண்டால் 15 முதல் 65 வரை 243 மில்லியன் மக்கள் போதைக்கு அடிமையாக ஸ்லேவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகளாவிய ரீதியில். இந்த பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு யார் பொறுப்போ? சமூகத்தில் உள்ள தலைவர்கள், சமூகத்தில் உள்ள மக்கள், அதே போன்று பெற்றோர்கள். சகோதரிகளே, பெற்றோர்களிடத்தில் ஒரு விடயத்தை சொன்னால் பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளை நம்ப மாட்டார்கள். உங்களுடைய மகன் இப்படி நடக்கின்றான், உங்களுடைய மகள் இப்படி நடக்கின்றாள் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். அந்த விபரீதம் ஏற்பட்டதற்கு பின்னால்தான் தலையிலே கையை வைத்துக் கொண்டு யோசிப்பார்கள். இந்த ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், குடு என்று ஒன்று இருந்தது, அபின் என்று ஒன்று இருந்தது, பீடா என்று இருந்தது, தூள், மாவா, கஞ்சா என்று பல வகையான பெயர்களை இந்த ட்ரக்ஸுக்கு வைத்திருந்தார்கள். இப்பொழுதோ என்ன தெரியுமா? மலிவான விலையில கிடைக்கக்கூடிய இந்த பொருள் ஐஸ் என்ற பொருள், ஆக குறைவான படம் தான் இந்த ஐஸ் என்ற போதைப் பொருளுக்கு கொடுக்கக்கூடிய சல்லி. அதனால எல்லா மக்களும் அதிகமானவர்கள் இந்த ஐஸ் என்ற போதைப் பொருளை பாவிக்கின்றார்கள். செகண்ட் வேர்ல்ட் வார், கண்ணியத்துக்குரியவர்களே, 2வது உலக மகா யுத்தம் கிறிஸ்துக்கு பின் 1939 நடக்கின்றது. ஹிட்லர், கண்ணியத்துக்குரியவர்களே, ஹிட்லருடைய ஆட்சி காலம். ஹிட்லர் தன்னுடைய படைக்கு கொடுத்தது, ஊக்க மருந்தாக கொடுத்ததுதான் இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள். இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை பாவித்தால் மலஜலம் வராது, தூக்கம் வராது, கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல சோர்வு இருக்காது, நல்ல உற்சாகமாக அந்த போர் வீரர்கள் இருப்பார்கள் என்பதற்காக வேண்டித்தான் அந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய தூளை அந்த ஹிட்லர் அவருடைய படைகளுக்கு கொடுத்தான் ஊக்க மருந்தாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தூளை எப்படி பாவிக்கின்றார்கள்? சிலர் சிகரெட்டுக்குள்ளாலே வைத்து பாவிக்கின்றார்கள். அதே போன்று சிலர் என்ன செய்கின்றார்கள்? தூளாக்கி ஒரு பேப்பருக்குள்ளே வைத்து அப்படியே குடிக்கின்றார்கள். பேப்பரை சுருட்டி தண்ணீரில் கலந்து குடிக்கின்றார்கள். அதே போன்று எந்த அளவுக்கு என்றால் சிலர்கள் இன்ஜெக்ஷன்ல போட்டு அதை அப்படி ஏற்றுகின்றார்கள் உடம்புக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒன்றை அன்புக்குரிய தாய்மார்களை சிந்திக்க வேண்டும். உங்களுடைய மகனுடைய ரூம்ல, உங்களுடைய மகனுடைய ரூம்ல இஸ்ட்ரோ இருக்கின்றதா? எங்களுக்கு தெரியும், நாங்கள் குடிப்பதற்கு, தண்ணீர் குடிப்பதற்கோ அல்லது கூழ் குடிப்பதற்கோ இஸ்ட்ரோ இருக்கின்றது. அந்த இஸ்ட்ரோ இருக்கின்றதா? பேப்பர் சுருட்டப்பட்டிருக்கின்றதா? பணம் சுருட்டப்பட்டிருக்கின்றதா? நீங்கள் யோசிக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னுடைய மகனுடைய வாழ்க்கை, என்னுடைய மகனிடத்துல, என்னுடைய மகளிடத்துல ஏதோ ஒரு பாவனை இருக்கின்றது என்றுதான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதற்கு பின்னால ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மகனை ஃபாலோ பண்ண வேண்டும், மகளை ஃபாலோ பண்ண வேண்டும். பொம்பளை புள்ள ஐஸ் குடிக்க மாட்டாது என்று யோசிக்க வேண்டாம். கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய மகள் முஸ்லிம் தான், ஆனால் என்னுடைய மகள் ஈமான்தாரி இல்லையே. அதனால அவள் ஐஸுக்கும் அடிமைப்படுவாள், போதை வஸ்துக்கும் அடிமைப்படுவாள், லவ் ஃபீலிங்க்கும் அடிமைப்படுவாள், அதாவது லவ் அஃபியர்ஸ் அதாவது அடிமைப்படுவாள். இப்படியான மோசமான விடயங்களுக்கு எங்களுடைய மகள் முஸ்லிம் தான், ஃபாத்திமா தான், எங்களுடைய மகன் அப்துல்லா தான். அவனிடத்தில் இஸ்லாம் ஈமான் இல்லை என்று இருந்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் எதையும் செய்து விடுவார்கள். எதிர்கால விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஐஸ் பாவிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு மனைவி மக்கள் தேவையில்லை, அவர்களுக்கு குடும்பம் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. அவர்களுக்கு டைமுக்கு ஐஸ் அடிப்பதற்கு பணம் இருந்தால் அது மாத்திரம் போதும், எல்லாமே முடித்து விடுவார்கள். ஐஸ் அடிப்பதற்கு பணம் இல்லையா? வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் முடித்து விடுவார்கள். எப்படியாவது அவர்களுக்கு அந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதை வஸ்தை பாவிக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமையை பாருங்கள். வாலிபர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு
கவலைக்கிடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கிராமங்களும் சீரழிந்து விட்டது. வாலிபர்களுடைய விடயத்தில் வாலிபர்கள் சீரழிந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திடீரென்று மரணம் வந்து விட்டால் கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இபாதத் இல்லாமல், நீங்கள் இஸ்லாமிய உணர்வு இல்லாத வாலிபர்களாக இருந்து கொண்டு திடீரென்று உங்களுடைய உயிரை இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கைப்பற்றி விட்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? எனவே இன்ஷா அல்லாஹ் தொடரும் வாலிபர்களை பற்றி உள்ள பேச்சு இதோடு நான் முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.